கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் கூட அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய அரும்பாக்கம் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபையின் விசுவாசிகள் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த ஞாயிறு ஆராதனையில் தேவ சமூகத்தில் நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். லாக்டவுன் நாட்களிலே இந்த யூடியூப் மூலமாய் விசேஷமாய் நமக்காக தேவனாக கர்த்தர் இந்த காரியங்களை கர்த்தர் ஒழுங்கு செய்திருக்கிறார். இந்த தேவ சமூகத்தில் ஜெபித்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உடைய கிருபை தயவு எங்கள் மத்தியில் நீ கடந்து வந்த எல்லா தயவுகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை முன்னென்று சொல்லி பார்க்கிறோம். நாமத்துக்கு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிற எல்லா தயவுகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த கொரோனா காலத்தில் அப்பா அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உயர்த்தும்படியாய் நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. தொடக்கம் முதல் முடிய வரைந்த ஆவியானவர் இந்த பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். வேதத்திலிருந்து சங்கீத பகுதியை வாசிக்க இருக்கலாம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 1 முதல் 10 வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் இதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிழ்ப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா வயதுக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை குறிப்பிட்டார், கர்த்தர் கேட்டு அவனை அவனிடத்திலெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தரின் தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழலை பாலம் இறங்கி அவரை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிலிருந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்திலே அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம், ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, உம்மை துதிக்கிறப்பா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அளவில்லாதபடி எங்களை ஆஸ்வதிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஆமென். உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய், அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ரீவானா ஷதரபா தியாந்தரபா நீகதரபா ரபா ரபா ரபா. ஓ கர்த்தருடைய மகிமை உடாரில் கடந்து வந்த தயவுகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் அப்பா, எங்களோடு கூட யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ அப்பா, அவருடைய வல்லமை ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கி வருவதாக ஆண்டவரே. ஓ ரிவானா ஷதரபா ரபா ரபா ரபா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறையா. ஓ கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை குறைவிடாதுன்னு சொல்லி பார்க்கிறோமே ஐயா. உம்மை தேடும்படியாய் தேவன் இந்த நாட்களில் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே,
அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றுக்கும் மேலாய் அப்பா அதிசயங்களை செய்கிறவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரிடம் செல்வோ, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரிடம் செல்வோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி பார்க்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி பார்க்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரிடம் செல்வோ. ஹல்லேலூயா. அப்பா இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினாலே அப்பா சோதனம் ஆண்டவரே, அப்பா எத்தனையோ மனிதர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே உடைய கரத்தை நீட்டி தொடுவீராக ஆண்டவரே. அப்பா உடைய சுகப்படுத்த வல்லமை இறங்கி வருவதாக ஆண்டவரே. ஐயா மருத்துவமனை படுக்கையில் இருக்கிறதான ஒவ்வொருக்கும் ஆண்டவரே தேவையான ஆக்சிஜனை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. ஐயா மருந்துகள் தடையா இருக்கிறது ஐயா, இந்த கொள்ளை வாதி எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா மனம் திரும்பல் கேட்ட கனிகளை கொடுங்கன்னு சொல்லி நீ சொன்னீரே ஐயா. துதிக்கிறோம் அப்பா, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே ஐயா. ஓ சோதரம் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், என்னுடைய குற்றங்களை குறைகளை ஆண்டவரே அறிக்கிடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. ஹல்லேலூயா. ஓரிபானா ஷதரபரபரபா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. ஓ நன்றி ஐயா, நீர் செய்த எல்லா நன்மைக்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் செய்த நன்மைக்காக உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே என் ஆற்றலானவரே, ஆவியானவரே என் ஆற்றலானவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு போய் துதிக்கிறோம்ப்பா. உடைய கரம் நடத்த போகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் மட்டும் எங்களோடு இல்லாவிட்டால் ஆண்டவரே என்றைக்கோ நாங்கள் மறித்து போயிருப்போம் ஆண்டவரே. அப்பா உடைய கரம் எங்களை நடத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஓ நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைக்காய் போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிபானா ஷதரபரபா. ஆவியானவரே உடைய வல்லமை ஊற்றுவீராக ஆண்டவரே. அப்பா உடைய வல்லமை ஊற்றுவீராக ஆண்டவரே. வியாதியின் படுக்கை இருக்கிற ஒருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. யாரெல்லாம் வியாதியா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவருக்கெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே பூரண விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மருத்துவமனையில எங்கெல்லாம் ஆக்சிஜன் கிடைக்காதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, மருந்துகள் கிடைக்காதபடி அலைந்து கொண்டிருக்கிற சரீர பலவீனத்தோடு ஆண்டவரே நாட்களை கடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக ஆண்டவரே, நீர் தொட்டுவீராக ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. இந்த வருஷ பகுதியிலே உடைய கரம் எங்களோடு ஈடுபட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விசேஷ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவச்சனமே, இந்த நாளின் செய்தி தலைப்பு ஆவிக்குரிய கனி என்கிற தலைப்பிலே நாம் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இந்த கனிகளை குறித்து தேவ வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு செடியானது தான் ஏற்படுத்தி கொண்ட உணவை மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் கனிகளாய் கொடுக்கிறது. அதுபோலவே ஒரு விசுவாசி தம்முடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய நலனுக்காகவே தேவனால் கர்த்தரால் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் கர்த்தரால் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தையும் ஆவிக்குரிய கனிகளையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிற காரியங்களை இது குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களுக்கு நாம் எப்படி நாம் அவர்களுக்கு நன்மை பாராட்டும்படியாய் செய்கிறோம் என்பதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இதை நாம் பார்க்க போகிறோம். இதற்கு சில வேதத்திலே நிபந்தனைகள் உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த நிபந்தனைகளை தான் வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் இப்படியே கூறுகிறது, கனி கொடுக்க வேண்டும் என்றால் அது செடியோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த செடியோடு இந்த கொடி ஐக்கியம் இருந்தால்தான் அங்கே அநேக கனிகளை கொடுக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கான பலன் கிடைக்கும், அதற்கான சத்தும் கிடைக்கும், அதற்கான காரியங்கள் கிடைக்கும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விசுவாசி கனி கொடுப்பதற்காக வேத தியானம் மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது, ஜெபம் முக்கியமாய் காணப்படுகிறது, ஆவிக்குரிய ஐக்கியம் காணப்படுகிறது. இந்த 3 காரியங்களும் ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டுமா? இதுதான் வேதவசனம் சொல்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. இதுதான் கனி கொடுப்பதற்கான நிபந்தனைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நாம் மற்றவர்களுக்கு கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரோடு ஐக்கிய உறவு காணப்பட வேண்டும். அந்த ஐக்கிய உறவு எவைகளை காணப்பட வேண்டும்? ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத வாசிப்பு, மூன்றாவது ஆவிக்குரிய ஐக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கனி கொடுக்காவிட்டால் என்ற ஒரு தலைப்பிலே தாசன் இங்கே எழுதியிருக்கிறார். கனி கொடுக்காவிட்டால் என்கிற ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். ஒரு மரமானது கனி கொடுக்காவிட்டால் அதை வெட்டி நெருப்பில் போட வேண்டும் என்று சொல்லி மத்திய 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நிலையும் அப்படிதான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுப்பதற்காக ஆண்டவர் அநேக சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவரோடு இசைந்திருக்கும்படியாய், ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கும்படியாய், வேதத்தை வாசிக்கும்படியாய், அவர் சமூகத்திலே கழிக்கும்படியாய் அநேக சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். ஆனால் நாமோ அதை ஒருவேளை தேவனுக்கு தூரம் நாம் கடந்து போகிறோம். வேலை விஷயமான காரியம், குடும்ப விஷயமான காரியம், உலக பிரபல காரியத்தில் நாம் ஈடுபட்டு தேவனுடைய அபிஷேகத்தை எழுந்து போகிறதான அநேக சூழ்நிலை காணப்படுகிறது. அல்லேலூயா. இங்கே பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், நல்ல கனி கொடாத மனிதர்கள் எல்லாம் இந்த காரியம் நேரிடும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. 4வது காரியத்தை நாம் பார்க்க சொன்னால் கனிகள். இந்த கனிகளை குறித்து தான் வேதவசனம் சொல்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த கனிகள் என்பது நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை பிரைஸ் பண்ணுகிறோம், துதிக்கிறோம், செபிக்கிறோம். தாவீது சொல்கிற வண்ணமாய் தேவநாமத்தை ஒருவேளை பலதரப்பட்ட நாமங்கள் இருக்கிறது. அந்த நாமங்களை சொல்லி சொல்லி தேவநாமத்தை நாம் உயர்த்துகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனுடைய நாமங்களை ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே செயல்களாக மாத்திரம் அல்ல, நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே நம்முடைய உதலுக்கடியிலாக ஸ்தோத்திர பலிகளை நாம் எடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து பார்க்கிறோம். இந்த கனிகளை தான் சுருக்கமாக பார்க்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் ஆகிய காரியத்தை நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இவைகளை நாம் சற்று தியானித்தால் நமக்கு நலமாக இருக்கும். முதலாவது காரியத்தை குறித்து பார்க்கும்போது அன்பு என்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பார்க்கும்போது அன்பு சற்று குறைவாகவே காணப்படுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. மனிதனுடைய வாழ்க்கையில அன்பென்ற காரியங்களை குறித்து பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில சற்று குறைவான நிலையில காணப்படுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருவேளை 1 கொரிந்தியரில் பார்க்கும்போது 13ஆம் அதிகாரத்திலே முழுக்க 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 அன்பை குறித்து காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருந்தார். ஆகவே இந்த அன்புக்கு இலக்கணமான அவரை பின்பற்றுகிற நாமும் கூட அன்பாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் கூறுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதத்தில் பார்க்கும்போது எந்த நிலையிலும் ஒரு நம்முடைய அன்பு எந்த அளவு இருக்கிறது என்று சொல்லி நாம் முதலாவது நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அளவு எத்தகையான அன்பு என்று சொல்லி பார்க்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, ஒருவேளை நாம் அவர் மீது பொறாமை கொண்டிருக்கிறோமா, அப்போது அந்த அன்பு நமக்குள்ளாய் வராது கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்கும்போது நான் என்கிற காரியம் எனக்குள்ள இருந்தால் கர்த்தருடைய அன்பு அங்கே இருக்காது. அயோக்கியமான காரியத்தை நாம் யோசிப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய அன்பு நமக்கு இராது. சுயநலமாய் நாம் வாழும் என்று சொன்னால் கர்த்தருடைய அன்பு நமக்குள்ள இருக்காது. சினம், அதாவது கோபத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய அன்பு நம்மில் இருக்காது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விடுவிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதுதான் தேவனுடைய அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அன்பில தான்
குறைவை நாம் காணப்படக்கூடாதா? நிறைவான ஒரு அன்பாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னுமாய் மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை தேவனிடத்தில் காணப்படுகிறதான அன்பு என்று சொல்லி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன்னுடைய சொந்த சகோதரத்தில் அன்பு கூறவில்லை. இதுதான் வெளிப்படுத்துகிறது. அப்போது நாம் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவோம் என்கிற காரியத்தை நாம் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதுதான் தாசன் இவ்விதமாய் விளக்குகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆக வேதத்தில் பார்க்கும்போது முழுவதுமான ஒரு அன்பை, அதுதான் முழுவதுமான ஒரு காரியத்தை நாம் இங்கே செலுத்த வேண்டும் சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஆகவேதான் அன்பை குறித்து அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு கூறுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனை குறித்து பார்க்கிறோம். அவருடைய கற்பனையும் குறித்து பார்க்கும்போது என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுங்கள் சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அன்பு செலுத்துகிறோமா, அன்பு கூறுகிறோமா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னுமாய் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதை எதிர்பார்க்கிறார். நாம் மற்ற இடத்துல அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை தான் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. 2வது காரியத்தை குறித்து பார்க்கும்போது சந்தோஷம். 2வது கனி சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் காணப்படுகிறதா? சந்தோஷமான நிலையிலே நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் காணப்பட வேண்டும். இந்த சந்தோஷம் என்பது எதை குறிக்கிறது? மகிழ்ச்சியை குறிக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இது 2 முறை 3 முறை இதே காரியத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் விளம்புகிறார், சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டுமா? கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சந்தோஷத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை உண்டாவதாக. இந்த 2வது கனிகளை குறித்து பார்க்கும்போது சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை குறித்து தானே வேதவசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும்னு சொன்னால், இதில் சங்கீதம் 58ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிற எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம் கிடைக்குமா? அந்த ஆவிக்குரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு அதிகமான காரியங்களை ஒழுங்கு செய்திருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் பார்க்கும்போது பிரசனத்தை உணரும் போது அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்குமா? அல்லேலூயா. உலகத்தில் எங்கு போனாலும் இந்த சந்தோஷம் கிடைக்காத கர்த்தருடைய பிள்ளைகளே. அதெல்லாம் கொஞ்ச கால சந்தோஷம், குறுகிய கால சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் தருகிற சந்தோஷம் அது அளவில்லாதது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னுமாய் பார்க்கும்போது ஆத்தும ஆதாயம் செய்யும் போது ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது. ஒரு ஆத்மாவை நாம் ஆதாயம் செய்திருக்கிறோமா? ஒரு வருஷத்துல ஒரு ஆத்மாவை நாம் ஆதாயம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி நாமே சிரித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதை தான் பார்க்கும்போது நெகேமியாவிலே 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சந்தோஷமாய் நாம் காணப்பட வேண்டுமா? 3வது கனிகளை குறித்து பார்க்கும்போது அது சமாதானத்தை குறித்து காணப்படுகிறது. இந்த உலகத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி மத்தியில் நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த சமாதானத்தை குறித்து பார்க்கும்போது தேவன் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். எவ்விதமான சமாதானம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் பிதாவுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருவேளை சாத்தானாலே ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு அதனாலே பாவம் பெயர்ந்து சொல்லி பார்க்கிறோம். அந்த பாவத்தினாலே நமக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உடன்படிக்கை உடைந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னுமாய் அதை ஒன்றிணைக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்தில் பிறந்து அது மாத்திரமல்ல எல்லா பாடுகளையும் அனுபவித்து சிலுவையை அறைந்து கடைசி சொத்து ரத்தம் வரை சிந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தான் வேதவசனம் சொல்கிறது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு 3 பேர் உண்டா. 1 சமாதான காரணர், 2வது சமாதான கர்த்தர், 3வது சமாதான பிரபு என்று சொல்லி 3 காரியங்களை குறித்து பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம். ஒருவேளை சிலுவை பாடு மரணம், ஒருவேளை சிலுவை மரணம் இல்லாவிட்டால் இன்றைக்கு வேதம் இல்லை, சத்தியம் இல்லை, ஒன்றுமே இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே உயிர்த்ததினாலே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் வேதவசனம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, லூக்கா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்கிறது, சமாதான காரியங்களை குறித்து ஆண்டவருக்கு சொல்லுகிற காரியம் குறித்து பார்க்கும்போது சமாதான வாழ்த்துதல் இருக்க வேண்டுமா?
ஒரு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு சமாதானம், ஒரு சகோதரி பார்க்கும்போது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி நாம் மற்றவர்களை வாழ்த்த வேண்டுமா? அப்படி வாழ்த்தும் போதுதான் அவளுக்குள்ள இருக்கிற காரியங்கள் நமக்கு கடந்து வரும், நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் அவனுக்குள்ளாய் கடந்து போகும் என்று சொல்லி வேண்டியதில் பார்க்கிறோம். இன்னுமாய் பார்க்கும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடு என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விதமாய் இருக்கிறோம். நாம் மற்றவர்களோடு சமாதானமாய் இருக்கிறோமா என்று நம்மை நாம் யோசித்து பார்க்கலாம். நம்முடைய உறவுகள், நம்முடைய இன்ஜினியர் பந்துக்கள், நம்முடைய நண்பர்கள், ஒருவேளை நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர், அவரோடு நம்முடைய சமாதானம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இன்னொரு காரியத்தை குறிக்கிறது. நம்முடைய குடும்பத்திலும் சரி, உறவிலும் சரி, இன்னுமாய் நம்முடைய நம்ம ஒர்க் பண்ணுகிற அந்த ஸ்தானத்திலும் சரி, யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டுமா? அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. கடைசியாக மத்திய 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கும்போதுதான் சமாதானத்தை பண்ண முடியுமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யாவரோடு சமாதானமாக இருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக 4வது காரியத்தை குறித்து பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நீடிய பொறுமையை குறித்து பார்க்கிறோம். இந்த நீடிய பொறுமை எவையெல்லாம் கொண்டு வருகிறது? சாதாரண பொறுமை குறித்தே நமக்கு அநேக விதமான காரியம் இருக்கிறது. இந்த நீடிய பொறுமை பல காரியங்களை கொண்டு வருமா? அதைதான் நீங்கள் நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு பொறுமை என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு வரிசையில் இருக்கும்போது, ஒரு ஆகாரம் சாப்பிடும் பொழுது, ஒரு கடைக்கு செல்லும் பொழுது, ஒரு பயணம் செல்லும் போது எவ்வளவு வேகமாய் சொல்கிறோம் இல்லையா? எவ்வளவு வேகமாய் புறப்பட்டு போகிறோம். எல்லா காரியத்திலும் நமக்கு வேகம் இல்லையா? வரிசையில் நின்று நம்ம ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும் போது, ஒரு கடைக்கு போகும்போது, இன்னுமாய் பார்க்கும்போது, ஒரு பயணம் செய்யும் போது, பிறரிடம் பேசும்போது கூட அநேக வேகமாக. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்கிறது, நீடிய பொறுமையினாலே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, இதுதான் வேதவசனம் சொல்லி திரும்பி வெளிப்படையாக கூறுகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து அரிதாக இருக்கும் என்று சொன்னால், இந்த சாதாரண பொறுமை குறித்து நீடிய பொறுமை விதமாக இருக்கும். ஒருவன் வேதனைப்படும் போது, துன்பப்படும் போது, அவமானப்படும் போது, அவன் நீடிய பொறுமாய் கர்த்தருக்குள்ளாய் இருக்கும்போது தான் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கடந்து வரும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னமாய் பார்க்கும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுக்கென்று பொறுமையாய் இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. தேவன் அந்த பொறுமையை எதிர்பார்க்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவன் பொறுமையை எதிர்பார்க்கிறார். நாம் பொறுமையோடு இருக்க வேண்டுமா? ஒருவர் யாருக்காக நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும்? மனுஷர்களுக்காக இல்ல, உலகத்தின் காரியங்களுக்காகவா இல்ல, தேவனுக்காக நாம் பொறுமையாக இருக்க வேண்டுமா? அதேதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ நீடி பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். வீடு கட்ட முடியவில்லையா? பொறுமையாயிரு. பணம் கிடைக்கவில்லையா? பொறுமையாயிரு. வேலை கிடைக்கவில்லையா? பொறுமையாயிரு. ஒரு காரியம் கைகூடவில்லையா? பொறுமையாயிரு. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னுமாய் பார்க்கும்போது தேவன் பார்க்கிற ஒரு சூழ்நிலையிலே பார்த்தால் எல்லா காரியமும் பொறுமையை காணப்படுமா? நாம் மனுஷன் பார்க்கிற பிரகமாய் பார்க்கிறோம், ஆனால் தேவனுடைய பார்வை உரிமை என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. மாம்சத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் போது, கோபத்திற்கு நாம் இடம் கொடுக்கும் போது அங்கே பொறுமையை நாம் எழுந்து விடுகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இதுதான் வேதவசனம் சொல்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய நிலையை நாம் யோசித்து நிதானித்து நாம் பார்க்க சொன்னால் அவைகள் நமக்கு நலமாய் இருக்கும். அது மாத்திரமல்ல, லூக்கா 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, பிரபுவையும் சம்மதிக்க வைக்கலாமா? அது மாத்திரமல்ல, ஆத்துமா ஆதாயத்தையும் செய்து விடலாமா இந்த நீடிய பொறுமையினாலே என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்தது 5வது காரியத்தை குறித்து பார்க்கும்போது தயவுள்ள காரியம். அல்லேலூயா. இந்த தயவுள்ள காரியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த தயவுள்ள காரியம் எவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது? ஒரு மனிதனுக்கு தயவு எப்பொழுது கடந்து வரும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வித காரியத்தை அவன் எதிர்பார்க்கிறான்னு சொல்லி நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஒருவேளை பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு தயவுள்ள காரியம் வேணும்னு சொன்னால் அதற்கு விளக்கங்கள் இருக்கிறது. மென்மையான காரியம் 1, மென்மையான காரியம் 2வது இரக்கத்திற்குரிய காரியம். இது எல்லாமே தயவுள்ள காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். பெருந்தன்மையான காரியம், இவை எல்லாமே இந்த தயவுள்ள காரியத்திலே அடங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில இந்த தயவை நாம் யாருக்கு பாராட்டுகிறோம்? ஏழைப்பட்ட ஜனங்களுக்காக நாம் தயவு பாராட்டுகிறோமா? ஒருவேளை நம்ம விட்டு தூரம் போன சகோதரரை நாம் நேசிக்கிறோமா? நம்ம விட்டு பிரிந்து போன நம்முடைய குடும்பத்தாரை நாம் நேசிக்கிறோமா? நமக்கு ஒருவேளை விரோதமாக இருக்கிற காரியத்தை, நம்முடைய சத்ருவை நாம் நேசிக்கிறோமா? இல்லை. அவரிடத்துல நாம் தயவு பாராட்ட வேண்டியது காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னுமாய் பார்க்கும்போது இந்த தயவுடைய உள்ளாழத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மற்றவர்களை மன்னிப்பதன் மூலமாய் தயவு வெளிப்படுகிறது. மற்றவர்களை மன்னிக்க வேண்டுமா? இரண்டாவது, கடுஞ்சொற்கள் நம்முடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடுஞ்சொற்கள் வரக்கூடாது. இன்று 2 காரியத்தை இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, மற்றவர்களுக்காக இரக்கம் செய்யணும். நான்காவது, மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். இந்த 4 காரியமும் கர்த்தருடைய பிள்ளைகளை தயவை குறிக்குமா? நாம் எப்படி செய்கிறோம்? மற்றவர்களுக்கு நாம் மன்னிக்கிறோமா? மற்றவர்களை கடுஞ்சொற்களால் சொல்லுகிறோமா? மூன்றாவது, மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறோமா? அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமா? யோசித்து பார்க்கலாம். மத்திய 18ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் 33ஆம் வசனம் கூறுகிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 37ஆம் வசனம் இப்படியே கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? இதுதான் வேதனையில் பார்க்கும்போது தயவு. ஒருவேளை தன் சகோதரர்கள் எவ்வளவோ வேதனைப்பட்டும் எவ்வளவோ துக்கப்படுத்தின யோசிப்பேன், அவன் ஒரு காலத்தில் வரும்போது பஞ்சத்தில் அடிப்பட்டு ஒரு சாகர தருணத்தில் வரும்போது அவனுக்கு தயை பாராட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் நமக்கு துரோகம் செய்யலாம், நமக்கு தீங்கிழைக்கலாம், ஆனால் அவர் நம்மிடத்தில் வரும்போது அவருக்கு நாம் தயை பாராட்டேன் என்று சொல்லி வேதவஸ்தலம் சொல்கிறது. அல்லேலூயா. இனிமை பார்க்கும்போது இதை ஆதியாகமத்தில் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் இது பார்க்கும்போது மெலிதா தீவில் இருக்க ஜனங்கள் ஒருவேளை அவர்களுக்கு உதவி செய்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். தனியாய் அனாதேயம் என்ற அந்த கப்பலை அனுசரித்து அவளை சேகரித்து அதனுடைய ஜனங்களுக்கு அவர்கள் உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த தயவு மிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது நற்குணம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நற்குணங்களை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? இந்த நற்குணங்களை குறித்து பார்க்கும்போது தீங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலக வேண்டுமா? இதுதான் நல்ல குணம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவரை இயன்ற அளவு மற்றவர்களுக்கு சரீர உதவியும் ஆத்ம உதவியும் நாம் செய்ய வேண்டும். இந்த சரீர உதவியும் ஆத்ம உதவியும் நாம் செய்யும் போது அவர்களுக்கு அந்த நல்ல குணங்கள் வெளிப்படும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மிலாமே நாம் நிராகரித்தால் நாம் நியாயத்திற்கப்படும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாய் இங்கே வேதத்தில் பார்க்கும்போது நம்மில் காணப்படுகிறதான காரியங்கள் தேவ நடத்துதலுக்காக காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல குணங்களை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் வெளிப்படும்படியான காரியங்களை அங்கே வைத்திருக்கிறார். நாம் யோசித்து பார்க்கும்போது நம்மிடத்தில் நல்ல குணம் காணப்படுகிறதா அல்லது தீமையான குணம் காணப்படுகிறதா என்று சொல்லி நம்மை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னுமாய் பார்க்கும்போது நற்கிரிகளை செய்ய தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார் இல்லையா? நல்ல குணங்கள் நற்கிரிகளை செய்ய தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த நாம் அபியாசப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்ததாக விசுவாசம் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். விசுவாசம் அன்றாட வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்காகவும் எதை எடுத்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாச வார்த்தை வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய செயல்களில் மாத்திரம் அல்ல, நம்முடைய வார்த்தையில் அது வெளிப்பட வேண்டுமா? இதுதான் விசுவாசம். இன்னுமாய் வேதத்தில் பார்க்கும்போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. விசுவாசம் நீதிமான் படைப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே 1000 பலிகளை செலுத்துங்க, விசுவாசோட சோத்திர பலிகளை செலுத்துங்க. எது நடக்கவில்லையோ கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு நிச்சயமாய் நடத்தி கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்த கனிகளை குறித்து பார்க்கும்போது சாந்தம். இந்த சாந்தத்துக்கு 3 விளக்கங்களை குறித்து பார்க்கிறோம். ஒன்று கனிவு, இன்று அடக்கம், இன்னொன்று எதிர்ப்பற்ற ஒரு நிலைமை. எதிர்ப்பற்ற, அதாவது எதிரியாய் பேசக்கூடிய கூடாத ஒரு நிலைமை என்று சொல்லி பார்க்கிறோம். இது சாந்தத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், மனத்தாழ்மையை கர்த்தருடைய பிள்ளைகளே தாழ்மைகள் அணிந்து கொள்ளுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்கிறோமா? ஒருவேளை நான் என்கிற காரியம், பெருமை என்கிற காரியம் இதுக்கு எதிரியாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகளை நாம் அணிந்து கொள்கிறோமா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவைகளை விட்டு சாந்தம் என்கிற காரியத்தை நாம் காணப்படும் போது நாம் இடைவிடாமல் தேவனை சோதரிக்க வேண்டுமா? இதுதான் மத்திய 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இயேசுவிடம் இதை கற்றுக்கொள்ள வேண்டுமா? என்னிடத்துல மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள சொல்லி ஆண்டவர் வகையளிக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னை தாழ்த்துகிறான் எவனோ உயர்த்தப்படுவான்,
ஒருவேளை சாந்தம் இருக்கிறதா தன்னை தாழ்த்துவான், சாந்தம் இருக்கிறதா அவன் ஜெபிப்பான், சாந்தம் இருக்கிறதா அவன் அபிஷேகத்துக்குள்ளாய் இருப்பான். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. கடைசியை நான் பார்க்கும்போது இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கத்தை பார்த்து நான் முடிக்கலாம். இந்த இச்சை அடக்கத்துல 3 விதமான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்ணுதல், உறங்குதல், வேடிக்கை பார்த்தல், இவையெல்லாம் இச்சை. உண்ணுதல், உறங்குதல், வேடிக்கை பார்த்தல், இவையெல்லாம் அளவோடு இருக்க வேண்டுமா? இவைகளிலே அளவோடு இருக்க வேண்டுமா? இரண்டாவது, விளையாடுகிறவர்கள் தன்னுடைய காரியத்தில் கட்டுப்பாடாக இருப்பார்கள் என்று சொல்லுவதில் பார்க்கிறோம். அவர் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை அவர்கள் ஜெயிக்க வேண்டுமா? அதற்காக எல்லாவற்றிலையும் அவர்கள் கட்டுப்பாடுகளாக இருப்பார்களா? அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வது காரியம் பிறனுடைய பொருளை இச்சிப்பது. இது இச்சை என்று பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவி நம்மில் இருக்கும்போது அந்த இச்சையின் பிரகாரமாய் நான் நடக்க முடியாது. ஆவியின்படி நடக்கும்போது இச்சை பிரகாரமாய் நம்முடைய காரியத்தை பேண முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியில் நம்மில் இருக்கும்போது அந்த இச்சைக்குரிய சிந்தைகளோ இச்சைக்குரிய காரியங்களோ நமக்கு வராது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் 16ஆம் வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆவிக்கேற்றபடி நடந்தால் உலகத்தினுடைய காரியை ஜெயிக்கலாம். ஆனால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்களை வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், ஆவிக்குரிய சிந்தை நமக்கு இருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம், மாம்சத்துக்குரிய சிந்தை இருக்கும் என்று சொன்னால் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது அறிக்கையிடுகிறார், வேதனை உண்டாக்கும்படி இடத்துல உண்டு என்று சொல்லி. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை நாமே உயிர்ந்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை வாழ்த்துகிறேன். கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட அநேக நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் மருத்துவமனையில் அநேக சிக்கலோடு காணப்படுகிறார்கள், பாரத்தோடு காணப்படுறாங்க. எங்கு பார்த்தாலும் ஜபங்கள் எடுக்கப்படுகிறது. நம்முடைய சபை சார்பில் கூட தினந்தோறும் 11 மணிலிருந்து 12 மணி வரை எங்கள் வீட்டில் தங்கி தங்கி ஜெபிங்க. உங்களுடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவருடைய காரியங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இது ஒழுங்கு செய்து நம்முடைய சகோதரர் மனோ அவர்களுக்கு இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கடமைகளை நடத்துகிற கிருபைக்காக நன்றி ஐயா. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு சொல்லி பார்க்கிறோம். நாமத்துக்கு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி ஐயா. எங்களை வெளிப்படுத்துகிறவரே, எங்களுக்கு சகாயரே, எங்கள் நீதி வஸ்திரமே துதிக்கிறையா. இப்படி காயப்பட்ட கருத்தில் அருமையான கர்த்தாவே, சோதர கர்த்தாவே, எங்கள் சபையாரை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் தேசத்தை கொடுக்கிறோம். எங்கள் வீடு, தெரு, கேம்பஸ், சென்னை, தமிழ்நாடு, இந்தியாக்காய் சோதரம். ஆண்டவரே, தமிழ் ஆண்டவர் சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை, அரசாங்கத்துறை, காவல்துறைக்காய் சோதரம் ஐயா. ஒவ்வொரு மருத்துவர்கள், ஒவ்வொரு செவிலியர்கள் செபிக்கிற ஆண்டவரே, அப்பா காவல்துறைக்காய் விசேஷமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, துதிக்கிறோம். வியாதியில் படுக்கையில் இருக்கிற அவனை கர்த்தர் கண்டார், வஸ்திரத்தை அனுப்பி அவன் படுக்கை மாற்றி போடுவேன் சொன்ன கர்த்தர், அருமையான பிள்ளைகள் கர்த்தர் இறங்குவீராக ஆண்டவரே. அப்பா, என்னுடைய குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க, மீறுதலை மன்னிங்க, அநியாயங்களை மன்னிங்க, அக்கறைகளை மன்னிங்க, உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மன்னித்து ரட்சித்து ஆண்டவரே, அப்பா இவர்களுக்கு விடுதலை கொடுக்க கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு நம்ம விதைக்கிறோம், கம்பீரத்தோடு அதுக்கு கிருபை செய்வதாக. திருச்சபை, நிர்வாக குழு, வாலிபர் ஐக்கியம், சகோதரி ஐக்கியம், சிறுபுலி ஊழியர்கள், விசுவாசிகள் யாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒளி அமைப்பு மூலமாய் உதவி செய்த ஆண்டவரே ஒரு மனோமகன் செபிக்கிறோம். கர்த்தர் மகனை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் வருகைப்பட்டது காப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.